ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்மஸ் தீவில் உள்ள தேசிய பூங்காவில் சிவப்பு நண்டுகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இந்த நண்டுகள் தீவில் உள்ள காட்டுப்பகுதியில் சிறிய அளவிலான குழிகளை ஏற்படுத்தி அதை தங்கள் வாழ்விடமாக ஆக்கிக் கொள்கின்றன. இனப்பெருக்க காலம் வரும்போது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இந்த சிவப்பு நண்டுகள் காட்டிலிருந்து வெளியேறி கடற்கரை நோக்கி படையெடுக்கின்றன. கடற்கரையில் ஆண் நண்டுகள் குழிகளை ஏற்படுத்துகின்றன. அந்த குழிகளில் பெண் நண்டுகள் முட்டைகளை இட்டு சுமார் 2 வாரம் அடைக்காக்கின்றன. பின்னர் நவம்பர் மாதத்தின் மத்தியில் இந்த முட்டைகளிலிருந்து குட்டி நண்டுகள் வெளியேறி கடலுக்கு செல்கின்றன. இந்த குட்டி நண்டுகள் கடல் அலைகளில் சுமார் 1 மாத காலம் தாக்குப்பிடித்த பிறகு இளம் நண்டுகளாக வளர்ந்து மீண்டும் கிறிஸ்மஸ் தீவிற்கு திரும்புகின்றன. இந்த நண்டுகள் சாலைகளை முழுவதுமாக ஆக்கிரமித்துள்ளதால் அந்த வழிகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. தற்போது இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான சிவப்பு நண்டுகள் கிறிஸ்மஸ் தீவில் உள்ள காட்டுப்பகுதியிலிருந்து கடற்கரை நோக்கி படையெடுத்து வருகின்றன. இது குறித்து கிறிஸ்மஸ் தீவு தேசிய பூங்காவின் இயக்குனர் அலெக்சா கூறுகையில், ஒவ்வொரு ஆண்டும் பொதுமக்கள் நண்டுகளின் இந்த பயணத்திற்காக தங்களால் முடிந்த அளவு சாலை போக்குவரத்து இல்லாமல் பார்த்துக் கொள்கிறார்கள். இது ஒரு அருமையான அனுபவம். சிவப்பு நண்டுகள் ஒருபோதும் எங்களுக்கு தொந்தரவு செய்வதில்லை என்று தெரிவித்தார்.